லக்னாதிபதி என்பவர் 12 இடங்களிலும் எங்கே வேணாலும் இருக்கலாம், லக்னத்தில் கூட இருக்கலாம். பொதுவாக லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தார்னா மிகப்பெரிய சிறப்பை அவர் பெறுவார். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கரெக்டான அவருடைய மீடியமான ஒரு வயதில் அவருடைய திசை வரும்பொழுது இவருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு பலத்துடன் இவர் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணிடுவார். இப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக செல்வச்செழிப்போடு, ரொம்ப திறமையோடு, ஆரோக்கியத்தோடு, எல்லோருடைய அன்போடு, எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அதுவும் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியோ உச்சமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய சூழ்நிலையே வராது. அப்படி இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற இடத்திலேயே லக்னாதிபதி அமைந்தால் அவர்களைப் போல ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி யார் என்பது சொல்லணும். அவ்வளோ பெரிய ஒரு லக்கு தான் அவர்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அமைவது என்பது ஒரு பெரிய விஷயம். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அது